இவர் கேம் பசீர் அதானே வந்து அவரே வந்தார். சீட்ல போட்டாங்க அனைவரும் அனைவருமே அமர்வு. வழி இருக்கு சார், வழி இருக்கு. மேலே ஏறினா எல்லாரும் வழி இருக்கா? வழி இருக்கு. எல்லாரும் மேலே எல்லாரும் பார்க்கலாம். நிற்க முடியும். எல்லாரும் எல்லாரும் பார்த்துடலாம். எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வழி இருக்கு, வழி இருக்கு. அஞ்சு குழுவ நம்முடைய வாழ்கின்ற பசுமொழி தேவற்றுமான அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தேசிய தலைவர் தேவற்றுமான பசுமொழி பேசுவார்கள். மேலே கொடுத்தது இந்த ஊர் தான். ஐயா வந்து அரசியல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. தேசிய தலைவர் தேவ பெருமாள் இந்த திரைப்படத்தில் நான் ஐயா 19 முத்துராமலிங்க தேவா நடிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் நடிச்சது பிடிச்சிருக்கா? நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் படித்தவர் அறிவிச்சுவார். இருக்கும். அதனால போன ஜென்மத்தில் ஐயாவுக்கு நாயாக பிறந்திருப்பேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் ஐயா. ஆயிரம் படம் நடிச்சா கூட உங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது. இந்த படம் நடிச்சுதான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. நாளை போன மாதம் முழுவதும் ஐயா கையில் 30 நாள் காப்பு கட்டி விளையாடுறது ஜெயின் பண்ணிக்கலாம் காப்பாற்ற. உலகத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கான். யாருக்குமே கிடைக்காத அங்கீகாரம் கடவுள் வழங்கி கொடுத்தோம்னா ஒரே ஒரு தலைவர் ஐயா 19 முத்துராமலிங்க என்னோட வேலை வச்சுருக்காரு. மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து சிவமாக இருக்கிற நீங்கள் ஐயாவை இன்னைக்கு எல்லாம் ஜாதிய தலைவர்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜாதிய தலைவர் படமாக இது. இது ஒரு தேசிய தலைவர். ஏன்னா ஜாதிய தலைவருக்கு அவங்க போய் இந்த படத்தை பாருங்க. எங்கள் ஐயா தேசிய தலைவர் சொல்லுங்க. உங்கள் அலுவலக பாடல்கள் கேட்டு கேட்டுக்கிறாங்களா? எத்தனையோ படங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க. இந்த படம் 17வது நாள் வந்த படங்கள்லாம் 1 நாள் 2 நாளில் காணாமல் போகுது. 17வது நாளாவது இந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா இதனால் மட்டும்தான் தெரியும். ஐயாவுடைய ஆட்சி என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் சத்யா அவருடைய மனைவி ஜெனிஃபர் சத்யா இது வந்து ஐயாவுக்காக காமிக்க அந்த படத்துக்காக பார்த்துக்காக நிச்சயமாக அவங்க இருக்கிறேன். அவங்களுக்கு இடமே நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் அவங்க முன்னாடி நம்பிக்கை. ஏன்னா அவர் வேற்றுமாய் சேர்ந்து அவர் தேவர் கிடையாது, நான் தேவர் இல்லை. ஆனால் இப்போ நான் தேவர் ஆகிட்டேன். என்னை பற்றி
இந்த படத்தை பற்றி பார்த்துருக்கேன் நல்ல படத்தை. அவர் இந்த படத்தை இருக்கிறப்ப நான் டைரக்ஷன் பண்ணேன், நான் டைலாக் எழுதுறேன், எல்லாமே 10 முக்கியமான தான் இருந்தான்னு சொல்றாரு. அதே போல இந்த படத்தை நான் நடிக்கிறப்ப நிச்சயமா ஐயாவோட வேடம் போடுறது கல்விக்கு வந்து தெரியாது. எனக்குள்ள ஐயா வந்துருவாங்க நான் நினைச்சேன். நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அதே மாதிரி நடிக்கிறீங்க, அதே மாதிரி நடக்கிறது. நிச்சயமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உள்வாங்கி இப்போ கண்ணம் பண்ணாவே இந்த முன்னாடி ஐயா உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்னும் கரையாக முன்னாடி வாங்கிட்டு இருக்காரு. நமக்கு எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லதுன்னா பிரச்சனை உடனே பதில் செய்வாங்க. தாய்பாபா வந்து எப்படி சொன்னாங்க அதே மாதிரி ஐயா 13 சுப்பிரமணிய தேவி தெருவுக்கும் கோயில் வைக்கணும், உலகம் முழுவதும் ஐயாவுக்கு கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இதனால முடிஞ்ச ஒரு திருப்பா ஐயாவுக்கு கோயில் சேர்க்கிறதுக்கு நானும் தேவர் திருத்தொண்டர்களுக்குள்ள கடைசி தங்கள் இந்த நிலைக்கு ஐயாவுக்கு கோயில் உலகம் முழுவதும் சேர்க்க பாடுபடுவேன். நன்றி. மீண்டும் நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் பாடங்களை பற்றி ஐயாவின் படம், இந்த ஐயாவின் படத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறது நம்முடைய கடமை. என்னுடைய தயாரிப்பாளர் பேசுவார். தேசிய தலைவர் தேவர் பெருமாள் மறைக்கப்பட்ட வரலாறு, ஐயாவுடைய வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறா மூடிட்டாங்க. எங்களுடைய நிறுவனம் SSR சத்யா பிக்சர்ஸ் என்ற எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை மறைக்கப்பட்ட வரலாறை உங்களுடைய கண்முன்பே திரையில் காண்பதற்கு ஐயாவுடைய ஆசி எங்களுக்கு கிடைத்தது என்பதை உங்களிடம் தெரிவித்துள்ளோம். ஐயாவுடைய வரலாறு மக்களுக்கு ஐயா வந்து என்ன எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சாங்க, ஒரு அரசியல் தலைவராக மக்களுக்கு எவ்வளோ தொண்டாற்றினார்கள், சுதந்திர போராட்டத்துக்காக என்னென்ன அருட்பணிகள் செஞ்சாங்க, மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சாங்க, நிலத்தை தாராளமாக எப்படி கிராமங்கள் நிலத்தை வந்து யாராவது கொடுத்தாங்கிற எல்லா வரலாறு நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. அதே போல இங்கே வந்து வருகை புரிந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களையும் கிராந்தை மக்கள் அனைவரையும் வருகிற வரவேற்று சகோதரிகள் அன்பு சகோதரிகள் அன்பு தம்பிகள் அன்பு நண்பர்கள் அனைவரையும் வருகிற வரவேற்று இந்த கிராமத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக ஒரு கிராமம்னாக்கா எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் ஒற்றுமையாக ஒரு கிராமமே வந்து ஒரு படம் பார்க்குது ஐயாக்காக ஒற்றுமையாக இருக்கிற ஒரு சமூக நல்லிணக்கத்தை காண்பிக்கிறது. ஐயா அப்படிதான் சொல்லி போயிருக்கார், அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு உயர்வு பெறணும் தான் ஐயாவுடைய குறிக்கோள். அதற்கிணங்க மக்கள் மக்கள் ஒரு முன்னுதாரணமாக இங்கே ஆப்ப நாட்டு மரண சங்கம் வந்துட்டு 444 கிராமம் இருக்கு. இப்போ கிராமத்திலிருந்து முதன்முறையாக எடுத்துக்காட்டாக திரையில் வந்து ஐயாவுடைய வரலாறை குழந்தைகள்லாம் வந்துருக்கீங்க. ஐயா எப்படி இருக்காரு, எப்படி வாழ்ந்துருக்காரு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது போல இன்னும் 443 கிராமம் இருக்கு. அனைத்து கிராமம் ஒவ்வொரு நாள் ஐயாவுடைய படத்தை தனித்தனியாக கண்டுகளித்து ஐயாவுடைய படம் வந்து கீழந்தை ஐயாவுடைய அதாவது முதலாக நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. 444 கிராமத்துல ஆப்பநாடு மாணவர் சங்கத்தை குழு இருக்கிறதுல ஒரு கிராமம் முதன்முறையாக வந்து பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல மீதி இருக்கிற 443 கிராமமும் ஒருவரும் இது போல உணர்வோடு ஐயாவுடைய புகழை சேர்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மக்களுக்கு எடுத்து போய் சொல்லுவீங்க. அடுத்த மக்களுக்கு சேரும் போது ஐயாவுடைய புகழ் அடுத்த மாவட்டத்துக்கு போவோம், அடுத்த நாட்டுக்கு போவோம், அடுத்த உலகத்துக்கு போவோம். அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஐயாவுடைய புகழ் வந்து இன்னைக்கு ஒரு தேசிய தலைவர் சுதந்திரத்துக்காக போராங்க ஒரு தலைவர், மிகச்சிறந்த தலைவர் ஐயா. அதனால இந்தியாவில் இப்போ
டெல்லி, மும்பை, அது போல ஆந்திரா, கர்நாடகா, அது போல ஸ்டேட்லாம் இது போல ஓடிட்டு இருக்கு படம். ஏற்றம் அங்கேயும் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் உலக அளவில் அண்டைய நாட்டுக்கெல்லாம் ஒரு சேர்க்கறதுக்கு மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அது போல பல நாட்டுக்கு ஐயாவுடைய புகழ் வாங்க போகுது. மற்ற நாட்டிலே ஐயா இது போல வாழ்ந்திருக்கிறாரா, இது போல இருந்திருக்கிறாரா ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தேவரையாவுடைய வரலாறு மற்ற அதர்ஸுக்கு, அதாவது மொழியே தெரியாதவங்க நம்ம மொழிபெயர்த்து காமிச்சிருக்கோம். அவங்கெல்லாம் ஐயாவுடைய புகழ் இப்படி இருக்கா, ஐயா இப்படி வாழ்ந்துருக்கிறாரா, இப்படி ஒரு மனிதர் வந்து இருந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அது போல அவங்க நாட்டிலேயும் அந்த படத்தை ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதுபோல நம்ம நாட்டுல, நம்ம பகுதியில, நம்ம மக்கள், ஏன்னா ஐயாவுடைய புண்ணிய பூமி இது. நீங்க ஐயாவுடைய புகழ படத்தை உங்க கையில தான் இருக்கு. மேலும் இந்த வழியை புரிஞ்சுள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதுபோல ஐயாவாக எடுத்த என்னுடைய நண்பர் பஷீரை, அவர் ஐயாவுக்கு அவர் பஷீர் பேர் சொல்லவில்லை, தேவரை என்று பேர் சொல்லியிருக்கோம். அப்படியே நடந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துள்ளோம். மேலும் வந்து டைரக்டர் சார், நல்லா நீங்க சீரியல்ல பாத்தீங்க, பாத்துருக்கீங்களா? இந்த படத்தை வந்து உங்களுடைய ஐயாவுடைய படம் எடுக்கணும்னாக்க பல எபிசோடு இருக்கணும். பல அதுல வந்து 2 மணி நேரத்தில் ஐயாவுடைய கதையை சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்ததில் எங்களுடைய இந்த படம் ரிலீஸ் அவர்கள் பெருமையாக இருந்த அன்பு நண்பர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும், ஆமா எஸ் தரக்குடி ரத்னவேல் பாண்டியன் இருந்தார். கூடவே இருந்து ஒரு மாத காலத்துக்கு மேலே கூடவே இருந்து இங்கே இன்னைக்கு வந்து மதுரை பகுதியில் 50 திரையரங்கில் ஓடுதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதே போல கோகுலம் சந்திச்சு அவரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணார். அண்ணன் அவர்களுக்கும் அந்த திரையில உங்களாலே அவருக்கு அன்பு தம்பி கார்த்தி இருக்காங்க, அவருக்கும். அதே போல சின்னதாவன் நடித்த தம்பி நசியுடைய தன்மை அவருக்கு தான் சின்னதாவன் நடிச்சிருக்க தம்பி. ஐயாவுடைய வரலாறு உங்களுடைய நேரத்தை எடுத்து மன்னிக்கணும். அதே போல அவர்களிருந்து இங்கே ராயக்குடியிலிருந்து ஐயாவுடைய ஒரு சில கல்வி பேச்சுகள் இங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் பேச்சு ஐயாவுடைய தேவரையாவுடைய முதல் பேச்சு இங்கே நம்முடைய பகுதியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து தான் ராயக்குடியிலிருந்து ஆரம்பிச்சது. அதை வந்து திரையில வந்து இந்த இது எப்படி ஒரு எடுத்துவாங்க, ஏன்னா இப்பயே காமிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் காமிக்க முடியாதுல்ல. இந்த மண்ணிலிருந்து இப்ப சொல்றோம் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமானுடைய 2வது பாகம் கருத்துக்களை கேட்டு ஐயாவை பற்றி அறிந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய டைரக்டர் அவரிடம் சொல்லி ஐயாவை பற்றி என்ன விட்டுப்படுத்தி நீங்க எல்லாரும் தகவலாக கொடுத்து எங்களுக்கு உதவி புரிந்து 2ஆம் பாகம் எடுக்கப்படும் என்பதை உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினாடிகள் மட்டும் டைரக்டர் சார் உங்களால் பேசுவார். ஹலோ, வணக்கம். ஏழையை நல்லா நிறுத்தி போட்டு சாப்பாடுலாம் பரிமாறின பிறகு கையை வைக்காதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பழக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் நிறுத்தி. அதனால் நான் வந்து நேரத்தை இருக்கிறத எங்கள் மனம் நிறைந்திருப்பது போலவே அவர்களும் நிறைந்திருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. உங்களுடைய கைத்தட்டங்கள் தான் எங்களை இன்றளவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, மாறுபாடும் கிடையாது. நம்ம போலீஸார்கள் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லணும். எங்கேயும் சொல்லாமல் இங்கே வந்து 2வது பார்த்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்களை எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. படத்தை பாருங்க. படத்தில் நேரம் கருதி சில விஷயங்களை வந்து எங்களால் சொல்ல முடியலைன்னா, தேவரையாவுடைய வரலாறுங்கிறது ஒரு கதை. அந்த கதை வந்து ஒரு கலையத்தில் அடக்கிற சிறிய முயற்சியை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுடைய இந்த ஆதரவு எங்களுக்கு என்றும் தொடர்ந்து இருக்கும். ஐயாவுடைய வரலாற்றை இன்னும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருடைய பொறுப்பாளர்களையும் தொட்டு வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இப்படி போயிருமியா ஆமா தெரியும் அங்கிட்டு போ போட்டோ